வார்த்தை தாங்க. நீங்க அஜித் ரசிகருங்கிறதுக்கு அது அன்பு தானே காரணம். அந்த அன்பை எப்படி நான் வந்து ப்ராசஸ் பண்றேன்னு அது ஒருத்தர் அன்பு வெளிப்படுத்துறது அவங்க வகையில் வெளிப்படுத்துவாங்க. இவர் ஒரு வகையில் வெளிப்படுத்துறாரு. இப்போ மூட நம்பிக்கை என்ன, நம்பிக்கை என்ன? மூட நம்பிக்கை வேற, நம்பிக்கை வேறல. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அதே மாதிரி தான் ஃபேன் வேற, தீவிர ஃபேன் வேற, பக்தன் வேற. இப்போ நான் வந்து ஃபேன், நான் ஃபர்ஸ்ட் டே ஒரு மூவி பார்ப்பேன். அதுவும் என்னுடைய 130 ரூபா டிக்கெட்டுக்கு நான் மூவி பார்ப்பேன். அதோட விட்டுருவேன், என்னுடைய வேலையை பார்க்க நான் போயிடுவேன். இது என்னுடைய ஃபேன். எந்த மூவி வந்தாலும் நான் அவரோட படத்தை நான் பார்ப்பேன். விஜய் சாரோட படத்தை பார்ப்பேன், அவரோட படத்தை பார்ப்பேன். இது என்னுடைய எத்திக்ஸ். அதான் உங்களுடைய எத்திக்ஸ். அதுங்க இதை யாருமே பாதிக்காது. இல்ல இவரு ஒரு ரசிகரா அவருக்கு அவர் சந்தோஷத்துக்கு டாஸ்மாகில் போய் காசு கொடுத்து தண்ணி அடிக்காம, கஞ்சை வாங்கி போடாம, என்ன அந்த போதையெல்லாம் இல்லாம ஒரு நடிகருக்கு ரசிகராக இருக்காரு. ஓகே, இது அதுக்குலாம் எவ்வளோ மேலும் அந்த டாபிக் விட்டுருவோம். ஓகே, நீங்கள கேட்டதுனால சொல்கிறேன். இப்போ விஜய் சார் ரசிகர் இது வரைக்கும் வந்துருக்காங்க, ரசிகராக இருந்திருக்காங்க. கட் அவுட் ஓகே, பாலகம் பண்ணுறது ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து யாரும் சார் ஆதரிக்கலை. அவங்க சந்தோஷத்துக்கு பண்ணுறாங்க, அதை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்போ இவர் ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்காக இப்போ காலேஜில் வந்து ஒரு லாஸ்ட் நாள் வந்து ஒரு பிரியாவை கொடுப்பாங்கல்ல, அதான் இது. நீங்கள் லாஸ்ட் நாள் உண்ணா கூட்டிகிட்டு பண்ணுறீங்கன்னா கேட்கக்கூடாது. ஒவ்வொருத்தர் தன் வெளிப்பாடு ஒரு பிரியாவோட மாதிரி அதுக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்ணுறாரு.